இப்ப வந்து பிஜேபி வழியில வந்து டிவிக்கு போகிற மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மத்திய பிரதேசலும் சரி, கர்நாடகாலையும் சரி, அந்த வழியில வந்து பிஜேபி ஒரு மாதிரி ரோட்ல போயிட்டு ராஜினாமா பண்ண வச்சு உங்க கட்சியில சேர்த்து எம்எல்ஏ ஆகினாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஒரு 5 பேர் விலகி தாவேக்கால இணைஞ்சு அவங்க எம்எல்ஏ வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து அரசியல்ல வந்து இதை நாங்க எப்பவுமே விடுதலை செய்ய ஏற்றுக்கொள்ள மாட்டோம். திருமணம் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஏற்புடையதில்லை நீங்க சொல்லியிருக்காங்க. அதான் சொல்றேன், இது ஏற்புடையதல்லன்னு சொல்றேன். இது நாகரிகமான அரசியலுக்கு ஏற்புடையதல்ல. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்ன கருத்து தான் கட்சியுடைய கருத்து. ஆக அந்த கருத்தை நாங்கள் வந்து தலைவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். அது எனக்கு தெரியாது. ஏன்னா தலைவர் அவர்கள் இது குறித்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நாகரிகமான அரசியல் நோக்கி முன்னகரணும். இது மாதிரியான செயல்பாடுகள் கூடாது அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு. சட்டம் ஒழுங்குமே இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறது வந்து அது ஏற்புடையதல்ல. ஏன்னா பதவியேற்று இப்போதான் வந்து 10 நாள் கூட ஆகலை. இப்போதான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போதான் நியமிச்சிருக்கிறாங்க. இப்போதான் ஏடிஜிபி இன்றைக்கு தான் வந்து பதவி ஏற்றிருக்கிறாரு. இன்னும் டிஜிபி வந்து போடலை. தமிழ்நாடு முழுக்க அதை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கான அந்த ஸ்ட்ரக்சரை இன்னைக்கு தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்வது, காவல்துறை அதிகாரிகள் அவங்க வந்து தன்னிச்சையாக செயல்பட்டு இருக்கிறாங்க, மற்ற அதிகாரிகள் அப்படி செயல்பட்டு இருக்காங்க. அதை கட்டுப்படுத்துவதற்கான முன்முயற்சியை நாங்கள் வந்து மேற்கொள்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்று சொல்வது அதீதமான குற்றச்சாட்டு. அதை கட்டாயம் கட்டுக்குள் கொண்டு வருவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது ஒரு அதீதமான குற்றச்சாட்டா நான் வந்து பாக்குறேன். இப்பதான் அதான் சொன்னேன்ல, இப்ப இன்றைக்கு தான் ஏடிஜிபி வந்து மரியாதைக்குரிய அன்பு அவர்கள் இன்றைக்கு தான் பதவி ஏற்கிறார். டிஜிபி இன்னும் போடல. இனிமேல் தான் வந்து அது பதவி யார் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க, யார் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து திட்டமிட்டு இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்காக பயன்படுத்துவதாக நான் பார்க்குறேன் நான். ஆனால் கட்டாயம் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு நல்ல நிர்வாகத்தோடு இது நடக்கும் அப்படிங்கிறதுல. ஏன்னா இன்றைக்கி வந்து மக்கள், பெரும்பான்மையான மக்கள் வந்து ஆதரித்து வாக்களித்து இந்த அரசை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அதில் நாங்கள் ஒரு அங்கமாக இருக்கிறோம். அதனால் அந்த அங்கத்தில் இருக்கிற நாங்கள் வந்து கட்டாயம் இதை வந்து சரி செய்வதற்கு நாங்கள் வந்து கட்டாயம் பேசுவோம். சூழல்ல சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரிகளை 3 பேர் உட்கார்ந்து சிரிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. இல்லை, அது வந்து நீங்கள் வந்து இப்போ நாங்கள் பேசுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பண்ணலாம். அவங்க பேசுவதற்கு முன்பு வேற சப்ஜெக்ட் பேசிட்டு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. சிரிக்கவே கூடாது அப்படின்னா அது வந்து என்ன மாதிரி நம்ம காவல்துறை அதிகாரிகள் எப்பயும் முறைச்சிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தொடங்குவதற்கு முன்பு அவர்கள் உரையாடியதில் பேசினாங்க, இந்த சப்ஜெக்ட்ல பேசலாம். இதான் சொல்றேன், இதுதான் அதீதமான குற்றச்சாட்டுன்னு சொல்றேன். இந்த மாதிரி பேசுறது இல்லை. அதாங்க, நீங்க அந்த சப்ஜெக்டை பேசுவதற்கு முன்பு அவர்கள் வேற சப்ஜெக்ட் பேசிட்டு அதை வந்து சொல்றாங்க. காவல்துறை அதிகாரிகள் சிரிக்கவே கூடாதா? அதான் சொல்றேன், அந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு முன்னாடி வேற சப்ஜெக்ட் பேசியிருக்கிறாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து எப்பயுமே வந்து அதாவது வந்து காவல்துறை என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். சிரிக்கிறது சிரிக்காத பற்றி எப்படி நீங்கள் அதை எப்படி பேசுறது அப்படிங்கிறது எனக்கு அது வந்து அதே ஊடகங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் அதை வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான். நான் ரொம்ப முக்கியமாக வந்து இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு என்னங்க, தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக அவர் சந்திக்க போறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்டாயம் அது என்னென்ன கோரிக்கைகள்ங்கிறத வந்து கட்டாயம் அவங்க வெளிப்படுத்துவாங்க அல்லது அவங்க கோரிக்கை பேசுவாங்க. இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கான தேவைகள், கோரிக்கைகள், உரிமைகள் இதை பற்றி பேசுவாங்க. கட்டாயம் நீட் தேர்வுக்கு எதிராக வந்து பேசணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அது கட்டாயம் பேசுவாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.